காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கிய நபர் தலைமறைவாகியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் இந்திரராஜா வழங்கிட கேட்கலாம். இந்திரராஜா, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா, 2 நாளுக்கு முன்பு காவலர் ஒரு இளைஞரை காவல் நிலையத்தில் தாக்கின சிசிடிவி காட்சிகள் பரபரப்பு ஏற்படுத்து. அதை தொடர்ந்து தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்தா அந்த 5 நபர் காவலர்களை சிறப்பு ஆயுதப்படைக்கு பணிமாற்றம் செய்தாரு. அதனைத் தொடர்ந்து ஒரு உத்தரவும் பிறப்பித்தார். இது தொடர்பாக ஏடிஎஸ்பி மூலமா விசாரணை மேற்கொள்ளணும்னு. அதே போல நேற்று ஏடிஎஸ்பி தலைவர் அலெக்சாண்டர் பாத்தீங்கன்னா அவர் உள்ள அன்று பணியில் இருந்த காவலர்கள் மற்றும் அந்த ஏரியாவில் உள்ள பொதுமக்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா நேற்று விசாரணை பண்ணாரு. அதனைத் தொடர்ந்து தாக்கப்பட்ட அந்த இளைஞர் ரமேஷ்ன்றவருக்கு பாத்தீங்கன்னா போய் சம்மன் கொடுக்கறதுக்காக காவலர்கள் போகையில அவர் தலைமறைவானது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து காவலர்கள் அவரை தேடும் பணியில இருக்காங்க. இது போக இல்லாம ஏடிஎஸ்பி பாத்தீங்கன்னா இது முழுவதும் அவருக்காக காத்திருந்து திரும்பினாரு. இது தொடர்பாக உள்ளூருக்குள்ளேயே அவர் இருந்துட்டு இந்த தலைமறைவானது பெரிய கேள்விக்குறியாகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.